அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இப்ப நம்ம நாகூர் மெயின் ரோட்ல அமைச்சிருக்க அல் ஜன்னத் பொட்டிசோறு பிரியாணி கடை இப்ப நம்ம சாப்பிட வந்திருக்கோம். இப்ப நம்ம கிட்ட யார் நிக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த கடையோட ஓனர் தான் நம்ம கிட்ட நிக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட இந்த கடையை பத்தி கேட்போம். ஆனா உங்க கடையில இப்ப என்ன ரொம்ப ஃபேமஸ்? பொட்டிசோறு இருக்கு, பிரியாணி போடுறோம், மட்டன், சிக்கனு, உணவு பொட்டிசோறு ரொம்ப ஃபேமஸா பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா பொட்டிசோறு ரொம்ப ஃபேமஸ் சொல்றாங்க. இப்ப கல்யாண தேவைக்கெல்லாம் நீங்க வந்து செஞ்சு கொடுப்பீங்களா? கல்யாண ஆர்டர்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சின்னது தேவை, காது குத்து, கல்யாண சாப்பாடு எல்லாமே செய்யறோம். அளவு ஓகே போயிட்டு இருக்குது. உங்ககிட்ட இப்ப வந்து பொட்டிசோறு மட்டும் தான் ஃபேமஸா இல்ல வேற என்ன இருக்கு? பிரியாணி மட்டும் இருக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஓகே எல்லாம் கொடுக்குறோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்கிரீட் போறதெல்லாம் சாப்பாடு நம்ம வாங்கிட்டு போறாங்க, அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சாப்பாடுலாம் கடை ஸ்டார்ட் பண்ணி இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? 4.5 வருஷம் ஆச்சு நம்ம கடை திறந்து. 4 வருஷம். ஆமா. இப்போது பொட்டிசோறு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பனை ஓலை எடுத்துட்டாங்க, அதில் ப்ளவுஸோரை போட்டுக்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் தால்ச்சா ஊற்றிடுறாங்க. தால்ச்சா ஊற்றிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதில் கொஞ்சம் ப்ளவுஸோரை போடுறாங்க. ப்ளவுஸோரை போட்டு அதுக்கு மேலே திரும்பவும் தால்ச்சா ஊற்றுறாங்க. தால்ச்சா ஊற்றிட்டு அதுக்கு மேலே இப்போ அதுக்கு மேலே சிக்கன் பீஸை போட்டு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சிக்கன் பிரியாணி இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்காண்டே போயிட்டுருக்கு. நம்ம நாகூர் பாரம்பரியத்தோட பொட்டிசோறு தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சாப்பாடு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இந்த கடை நாகூர் மெயின் ரோடு பன்னீர் கடைக்கும் நேர் ஆப்போசிட் தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. நாகூர் வந்தீங்கன்னா நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாடு எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா?